வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்காததை உறுதிப்படுத்திய மருத்துவர் இறப்பதற்கு முன்கூட்டியே வெளியிட்ட உருக்கமான ஆடியோ. ராஜஸ்தான் சட்டப்பேரவையை வரும் 31ஆம் தேதி கூட்ட வேண்டும். ஆளுநருக்கு அமைச்சர்கள் கோரிக்கை. ஜம்மு காஷ்மீர் தேர்தல் குறித்த ஆளுநரின் அறிவிப்புக்கு தேர்தல் ஆணையம் கடும் எதிர்ப்பு. தேர்தல் அறிவிப்புகளை ஆணையம் மட்டுமே வெளியிடும் என கண்டிப்பு. கேரள தங்க கடத்தல் விவகாரம். ஸ்வப்னா சுரேஷ், சந்தீப் நாயர் ஆகியோரை சுங்கத்துறை அதிகாரிகள் 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க பொருளாதார குற்றவியல் நீதிமன்றம் அனுமதி. சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள் வரும் 6ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைப்பு. தமிழகத்தில் கொரோனா பொது ஊரடங்கு நீடிக்கப்படுமா? நாளை மறுதினம் மருத்துவ நிபுணர்களுடன் அரசு ஆலோசனை. சாத்தான்குளம் மகேந்திரன் போலீசார் தாக்குதலில் மரணமடைந்தது தொடர்பான வழக்கு. உறவினர்களிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று புதிதாக 350 பேருக்கு வைரஸ் பாதிப்பு. மொத்த பாதிப்பு 13,067 உயர்வு. இனி விரிவான செய்திகள். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட தனக்கு மதுரை அரசு மருத்துவமனையில் சரியாக சிகிச்சை அளிக்காததால் 2 தினங்களில் உயிரிழந்து விட்டேன் என ஆடியோ வெளியிட்ட ராஜபாளையத்தைச் சேர்ந்த மருத்துவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மருத்துவமனை நடத்தி வந்த மருத்துவர் சாந்திலால் கடந்த 10ஆம் தேதி மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டார். பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதியானதால் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு தனக்கு சரியாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் தொடர்ந்து மூச்சு திணறல் இருந்து வருவதாகவும் ஆனால் ஆக்சிஜன் கூட சரிவர வழங்கப்படாததால் 2 நாட்களில் இறந்து விடுவேன் என்றும் உருக்கமாக பேசி அவர் வெளியிட்ட ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு அவர் உயிரிழந்தார். சாந்திலால் பேசுகிறேன். அநேகமாக இன்றைக்கி நாளைக்குள்ளே நான் இறந்துருவேன். போயிட்டு வரேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ட்ரீட்மெண்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியில்லை. என்ன இழப்பு இருக்குது. ஆக்சிஜன் வைக்கிறாங்க அரையும் குறையுமா. ட்ரீட்மெண்ட்டு சரியில்லை. அவ்வளோதான் கடைசி கட்டம். போயிட்டு வரேன். நன்றி. கொரோனாவால் உயிரிழந்த மருத்துவர் சாந்திலால் உடல் மதுரை தத்தநேரி மின் மயானத்தில் அரசு சார்பில் இன்று தகனம் செய்யப்பட்டது. ராஜபாளையத்தில் 40 ஆண்டுகளாக மருத்துவம் பார்த்ததுடன் சமூக ஆர்வலராகவும் செயல்பட்டு கொரோனா காலத்தில் பொதுமக்களுக்கு உதவி செய்து வந்த மருத்துவர் சாந்திலாலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டம் தொடர்பான வழக்கின் விசாரணையை வரும் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்திற்கு தமிழக அரசு நிலம் கையகப்படுத்தியது செல்லாது என்றும் மேற்கொண்டு நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 8 வழிச்சாலை திட்டத்தின் இயக்குநர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இன்று இவ்வழக்கு அருண் மிஸ்ரா தலைமையிலான 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது
மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்தின் சார்பில் ஆஜரான மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் இந்த விவகாரத்தில் கூடுதலாக அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரினார். இதனையடுத்து ஒரு வார காலம் அவகாசம் வழங்கிய உச்சநீதிமன்றம் அடுத்த கட்ட விசாரணையை வரும் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. கேரள தங்க கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஸ்வப்னா சுரேஷ் மற்றும் சந்தீப் நாயரை 5 நாட்கள் சுங்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க கொச்சியில் உள்ள பொருளாதார குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவின் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 30 கிலோ தங்க கட்டிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். கேரளாவில் உள்ள ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரக அலுவலகத்தின் முன்னாள் ஊழியர் ஸ்வப்னா என்ற பெண்ணுக்கு தங்க கடத்தலில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து தலைமறைவான ஸ்வப்னா மற்றும் கடத்தலில் தொடர்புடைய சந்தீப் நாயர் ஆகிய இருவரையும் பெங்களூருவில் என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களை காவலில் எடுத்த என்ஐஏ அதிகாரிகள் திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கில் தொடர்புடைய முக்கிய இடங்களுக்கு ஸ்வப்னாவை அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து கொச்சி என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஸ்வப்னா, சந்தீப் நாயர் ஆகிய இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இவ்விவகாரத்தில் என்ஐஏவோடு அமலாக்கத்துறையும் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஸ்வப்னா மற்றும் சந்தீப் நாயரை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சுங்கத்துறைக்கு கொச்சி பொருளாதார குற்றவியல் கூடுதல் தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஃபைசல் ஃபரீத், ரபீன்ஸ் ஹமீத் ஆகியோருக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்ட் பிறப்பித்து கொச்சி பொருளாதார குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான சிவசங்கரிடம் என்ஐஏ அதிகாரிகள் தொடர்ந்து 2வது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலகில் உள்ள புலிகள் எண்ணிக்கையில் 70 விழுக்காடு இந்தியாவில் உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் ஜூலை 29ஆம் தேதியை உலக புலிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதற்காக மத்திய அரசு நமது நாட்டில் உள்ள புலிகள் எண்ணிக்கையை கேமரா மூலம் கண்காணித்து கணக்கெடுத்து வருகிறது. உலகிலேயே மிகப்பெரிய அளவில் கேமரா மூலம் புலிகளை கண்காணித்து கணக்கெடுப்பதில் இந்தியா கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளது. இந்த நிலையில் டெல்லியில் உள்ள தேசிய ஊரக மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த சாதனையை நாட்டு மக்களுக்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் அர்ப்பணித்துள்ளார். உலக புலிகள் தினத்தை முன்னிட்டு இந்தியாவில் புலிகள் கணக்கெடுப்பு குறித்த விரிவான அறிக்கை இடம்பெற்றுள்ள நூலையும் அவர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய திரு பிரகாஷ் ஜவடேகர், கடந்த 1973ஆம் ஆண்டில் இந்தியாவில் 9 புலிகள் காப்பகம் இருந்ததாகவும் தற்போது 50 காப்பகங்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் 30,000 யானைகளும் 3,000 ஒற்றை கொம்பு காண்டா மிருகங்களும் 500 சிங்கங்களும் உள்ளதாக திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் தற்கொலை தொடர்பாக உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை நடத்த மகாராஷ்டிர முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக எம்பி மனோஜ் திவாரி வலியுறுத்தியுள்ளார். பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் கடந்த மாதம் 14ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டார். பாலிவுட்டில் பிரபல நடிகர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவே சுஷாந்த் தற்கொலை செய்து கொண்டதாக சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக பாலிவுட் நடிகை ரியா சக்ரபோர்த்தி, பாலிவுட் திரைப்பட தயாரிப்பாளர் ஆதித்யா சோப்ரா, திரைப்பட இயக்குநர் சஞ்சய் லீலா பன்சாலி உள்ளிட்டோரிடம் மும்பை போலீசார் ஏற்கனவே விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் மும்பையில் உள்ள அம்போலி காவல் நிலையத்தில் தயாரிப்பாளர் அபூர்வா மேத்தா இன்று ஆஜரானார். அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுஷாந்த் சிங் தற்கொலை தொடர்பாக உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரேவிடம் பாஜக எம்பி மனோஜ் திவாரி வலியுறுத்தியுள்ளார். கொரோனா பாதிப்பால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தன்னுடைய துணிகளை தானே சலவை செய்து கொள்வதாக தெரிவித்துள்ளார்.
மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு போபாலில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மருத்துவமனையில் இருந்தபடியே காணொலி வாயிலாக அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், மருத்துவமனையில் தன்னுடைய துணிகளை தானே துவைத்துக் கொள்வதாகவும் இது தனக்கு நன்மையை கொடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பல பிசியோதெரபி பயிற்சிக்கு பின்னரும் தனது கைகள் இலகுவாக செயல்படாமல் இருந்த நிலையில் இருந்ததாக குறிப்பிட்ட திரு சௌகான், தற்போது துணிகளை துவைப்பதன் மூலம் கைகள் நன்கு பயிற்சி பெற்று அவை சிறப்பாக இயங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ராஜஸ்தான் சட்டப்பேரவையை வரும் 31ஆம் தேதி கூட்ட வேண்டும் என அம்மாநில அமைச்சர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு குழப்பம் ஏற்பட்டு நெருக்கடியான சூழல் நிலவி வரும் நிலையில் சட்டப்பேரவையை கூட்டி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என முதலமைச்சர் அசோக் கெலாட் ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ராவிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இதனைத் தொடர்ந்து இன்று முதலமைச்சர் அசோக் கெலாட் இல்லத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராஜஸ்தான் மாநில அமைச்சர் பிரதாப் சிங், வரும் வெள்ளிக்கிழமை சட்டசபையை கூட்ட வேண்டும் எனவும் அதற்கான உரிமை தங்களுக்கு உள்ளதாகவும் தெரிவித்தார். சட்டப்பேரவையை கூட்ட 21 நாட்களுக்கு முன்னதாக நோட்டீஸ் அளிக்க வேண்டும் என ஆளுநர் கூறும் நிபந்தனைக்கு பதிலளித்த அமைச்சர்கள், ஏற்கனவே 10 நாட்கள் கடந்துவிட்டதாகவும் நோட்டீஸை பற்றி பேசும் ஆளுநர் எதற்காக தேதியை அறிவிக்க மறுக்கிறார் எனவும் கேள்வி எழுப்பினார். ஆளுநரின் அனைத்து கேள்விகளுக்கும் தங்களிடம் பதில் உள்ளதாகவும் அதற்கான முன்மொழிவு இன்றைக்குள் ஆளுநருக்கு அனுப்பப்படும் எனவும் அமைச்சர் பிரதாப் சிங் தெரிவித்தார். இந்த புதிய முன்மொழியையும் ஆளுநர் நிராகரித்தார் என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் அமைச்சர் பிரதாப் சிங் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கொரோனாவை எதிர்த்து அரசு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சாமானியரும் போராடி கொண்டிருக்கின்றனர். இந்த கலைபரங்களுக்கு மத்தியில் பெரும் பேச்சு பொருளாக மாறியுள்ளது மத்திய அரசின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வரைவு. இந்த வரைவு மூலம் நாட்டின் இயற்கை வளங்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக கூறப்படும் நிலையில் மக்களின் குரல் ஒடுக்கப்படலாம் என்ற அச்சத்தையும் சமூக ஆர்வலர்கள் எழுப்பியுள்ளனர். மத்திய அரசு கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவை வெளியிட்டுள்ளது. விரைவில் இது சட்டமாக்கப்பட உள்ளது. இதனிடையே இந்த புதிய வரைவில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளதாக அச்சம் எழுப்பப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே புதிதாக இந்த வரைவில் என்ன மாற்றப்பட்டுள்ளது, இதனால் இயற்கைக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், சாமானியர்கள் எப்படி பாதிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் பெரும் கேள்வி எழுந்துள்ளது. ஒரு இடத்தில் தொழிற்சாலையோ அல்லது அணு உலையோ அணைகள் உள்ளிட்ட பெரும் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது முதலில் அந்த பகுதியில் அது என்ன விதமான சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த ஆய்வில் கழிவுகள் எப்படி வெளியேற்றப்பட வேண்டும், காற்று நீர் நிலம் மாசடையுமா, மக்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்றெல்லாம் ஆராய்ந்து அறிக்கை தர வேண்டும். அது மட்டுமல்ல, அப்பகுதி மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கருத்துக்களை பெற வேண்டும். இதன் பிறகு மாநில சுற்றுச்சூழல் துறை மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் அனுமதியை பெற வேண்டும் என்பதுதான் ஏற்கனவே 1886ஆம் ஆண்டு முதல் உள்ள சட்டத்தின் நடைமுறை. ஆனால் இந்த சட்டத்தில் பாஜக அரசு தற்போது பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. குறிப்பாக ஒரு இடத்தில் தொழிற்சாலை தொடங்கப்படுவதற்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு செய்யாமலேயே தொடங்கலாம் என்றும், மக்களின் கருத்து கேட்பு காலக்கெடு 20 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும், பல்வேறு ஆபத்தான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அவசரத்துக்கு ஒரு ஃபேக்டரியோ ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியோ கட்டணும்னா நீங்க கட்டிக்கலாம், நீங்க மெஷின் எல்லாம் வாங்கிக்கலாம், வர வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை நீங்க கிளியரன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு லூப் ஹோல் மாதிரி வருது அந்த ஒரு EIA 2020. பப்ளிக்கை கேட்காம பண்றது சரியில்லை. பப்ளிக் தான் கவர்மெண்ட்டே எலெக்ட் பண்ணுது. ஸோ கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக்குடைய இன்ட்ராக்ஷனோட இது கொண்டு போனோம்னா எந்த ஒரு ப்ராஜெக்டுக்கும் நன்மை கிடைக்கும். உலகிலேயே காற்று மாசு, நீர் மாசு என உச்சகட்ட பாதிப்பை சந்தித்து வரும் இந்தியா இந்த புதிய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு 2020 மூலம்
பெரும் அச்சுறுத்தலை எதிர்நோக்கலாம் என்ற அச்சம் எழுப்பப்பட்டுள்ளது. ஆனால் 12 முறை திருத்தப்பட்ட சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு கடைசியாக 2006ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பல்வேறு திருத்தங்களுடன் மேற்கொள்ளப்பட்டது. அப்போதே இது சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையில் இருப்பதாக கடும் எதிர்ப்பு எழுந்தது. தற்போது அந்த வரைவில் ஒரு சில மாற்றங்கள் மட்டுமே கொண்டு வரப்பட்டுள்ளது என்றும், ஆனால் விவரம் தெரியாமல் பலரும் இதனை விமர்சிப்பதாக மத்திய அரசு தரப்பில் விளக்கம் தரப்பட்டுள்ளது. சுத்தமான காற்று, குடிநீர், இயற்கையோடு இயைந்த வாழிடம், இதுதான் இயற்கை நமக்கு அளித்த கொடை. ஆனால் வளர்ச்சி என்ற பெயரில் அதிலிருந்து ஏற்கனவே வெகு தூரம் சென்று விட்டோம். எதிர்காலத்தில் இயற்கையை பாதுகாக்கும் விதத்தில்தான் அரசின் சட்டங்கள் இருக்க வேண்டும் என்று கூறும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் வாதத்தை மறுக்க இயலாது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ராம் மற்றும் வெங்கடேஷ். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி காவல் நிலையம் முன்பு பாமக மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மோதலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குறித்து அவதூறு செய்திகளை பதிவு செய்வதாக கூறி பாமகவினர் திட்டக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அப்போது உத்தமராசா என்பவர் தனது ஆதரவாளர்களுடன் காவல் நிலையம் முன்பு நின்று கொண்டிருந்தனர். அப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியினருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இரு தரப்பினரையும் காவல்துறையினர் அழைத்து விசாரணை நடத்தினர். பின்னர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஊடகவியலாளர் உத்தமராசா மற்றும் பாமகவைச் சேர்ந்த கிழக்கு ஒன்றிய செயலாளர் நெப்போலியன் ஆகிய இருவர் மேல் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மயிலாடுதுறையில் பாண்டி ஐஸ் என்ற பெயரில் விற்கப்படும் கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை சாலையில் போட்டு உடைத்து இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து கடத்தி வரப்படும் கள்ளச்சாராயம் மயிலாடுதுறையில் பாண்டி ஐஸ் என்ற பெயரில் விற்பனை செய்யப்படுகிறது. விலை மலிவாக வெறும் 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாய கூலி தொழிலாளர்கள் ஏராளமானோர் கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிப்பதாக கூறப்படுகிறது. எனவே கள்ளச்சாராய வியாபாரி அழகிரி என்பவரை கைது செய்ய வலியுறுத்தி கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை வீதியில் போட்டு உடைத்து இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சாராய வியாபாரி உட்பட 3 பேரை கைது செய்தனர். வரதட்சணை கொடுமை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மனமுடைந்த இளம்பெண் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலியைச் சேர்ந்த முத்துச்செல்வி என்பவருக்கும் திருச்சி திருவெரும்பூர் எழில் நகரைச் சேர்ந்த கண்ணன் என்பவருக்கும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் திருமணம் நடைபெற்றது. கணவர் கண்ணன் மற்றும் மாமனார், மாமியார் மற்றும் கொழுந்தனார் என 4 பேரும் வரதட்சணை கூடுதலாக கேட்டு முத்துலட்சுமியை மிரட்டி துன்புறுத்தி வந்தனர். கருக்கலைப்பு மற்றும் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வந்த முத்துச்செல்வி திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் திருச்சி சரக டிஐஜி அலுவலகத்தில் பல முறை புகார் அளித்தும் மனுக்களை பெற்றுக்கொண்ட எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் மனமுடைந்த முத்துச்செல்வி திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் பாட்டிலுடன் வந்து தற்கொலைக்கு முயன்றார். பாதுகாப்பு பணிகள் நின்றிருந்த போலீசார் பாட்டிலை தட்டிவிட்டு தற்கொலை முயற்சியை தடுத்து நிறுத்தினர். கல்யாணம் பண்ணி போன நாள்ல இருந்து காசுக்காகவே சண்டை போட்டு வேலைக்கு போக சொல்றது, அடிக்கிறது, வீடு கட்டுறதுக்காக பணம் கேட்கறது. கன்சீவா இருந்தேன் சார். குழந்தைக்கான காசுக்காகவே அடிச்சு கலைச்சிட்டாங்க சார் ஃபேமிலி. நானும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த எஸ்பி ஆபீஸ்ல 2-3 நேரம் வந்திருக்கிறேன். டிஜி ஆபீஸுக்கு 3 நேரம் போயிருக்கிறேன். 3-4 மாசமா நாயா அலைகிறேன் சார். நியாயமே எனக்கு கிடைக்கலங்க சார். அவனை எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. கூப்பிட்டு விசாரணை கூட திருவெரும்பூர்ல பண்ண மாட்டேங்கிறாங்க சார். எனக்கு இப்போ எது நியாயம் கிடைக்கலங்கிறவை தான் எனக்கு இருக்கவே பிடிக்கல. இங்கே வந்தனால இப்போ என்ன நீங்கள் எனக்கு நியாயம் கிடைக்கல, நான் திரும்பவும் இதே மாதிரி பண்ணுவேன் சார். 8 வழிச்சாலை விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதை வாபஸ் பெறக்கோரி திருவண்ணாமலையில் விவசாயிகள் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்தில் விவசாயிகளுக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த 8 வழிச்சாலையை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா தேசிய நெடுஞ்சாலையும் தமிழக அரசும்
டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அதுக்கான கேஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து வழக்கு விசாரணைக்கு வருது. இது வந்து இறுதி விசாரணையாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீதியரசர்கள். மத்திய மாநில அரசாங்கம் வந்து உடனடியாக வந்து 8 வழிச்சாலை சட்டத்தை வந்து ரத்து பண்ணணும். அதை கண்டித்து பார்த்திங்கன்னா 8 வழிச்சாலை எதிர்ப்பு இயக்கம் சார்பாக இன்றைக்கி வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். கொரோனா ஊரடங்கால் பள்ளி மாணவர்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ள சூழலில் ஆன்லைன் வகுப்புகள் காரணமாகவும் பெரும்பாலும் டிவி, செல்போன் என பொழுதை கழிப்பதாலும் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கண்களை பாதுகாப்பது எப்படி என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது காண்போம். கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் கடந்த 4 மாதங்களுக்கும் மேலாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் பள்ளி, கல்லூரிகள் என கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவ மாணவிகள் வீடுகளிலேயே முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தனியார் பள்ளிகள் மூலம் நடத்தப்படும் ஆன்லைன் வகுப்புகள் ஒரு புறம், பொழுதை கழிக்க டிவி, செல்போன் மறுபுறம் என மாணவ மாணவிகளின் கண்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. காற்றில் உள்ள மிகச்சிறிய பொருட்கள் மூலம் கொரோனா தொற்று பரவக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் கண்கள் மூலமாக கொரோனா பரவுமா? நரம்பியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள்? கண் பகுதியில் உள்ள செல்கள் ஒரு சில நொதியை சுரக்கின்றன. அந்த நொதி கண் வழியாக, கண் செல்களின் வழியாக வைரஸ் கிருமியை பரப்ப உதவிகரமாக உள்ளதாக சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இத்தோடு கண்ணை நேரடியாகவும் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. மேலும் கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களுக்கு கண் சிவந்து போகக்கூடியதும் ஒரு அறிகுறியாக இருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் கண்ணீர் வழியாக கண்ணீர் பையும் மூக்கும் ஒரு டியூப் மூலம் கண்ணீர் மூக்குக்குள் இறங்குவதால் தொற்றுக்குள்ளான கண்ணீர் மூக்கு செல்கள் மற்றும் அதன் சுவாசிக்கும் காற்றும் வழியாக சுவாச பாதையை அடைந்து தொந்தரவையும் ஏற்படுத்தக்கூடும். கையை கொண்டு கண்ணை தேய்ப்பது, கசக்குவது, கண்ணீரை துடைப்பது, கண்ணீர் ஏற்பட்டால் மூக்கு மூலியமாக சிந்துவது, இவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும். கொரோனாவால் வீட்டில் இருந்தபடியே கல்வி கற்கும் சூழலில் மாணவர்கள் உள்ளனர். அதிக நேரம் செல்போன் பயன்படுத்துவதால் கண் விழித்துறை பாதிப்பதாக கண் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த செல்போன் ரொம்ப யூஸ் பண்றதுனால பெரியவங்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி ரெட்டினால பாதிப்பு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ரெட்டினானா நம்ம கண்ணு கேமராவில் இருக்கிறது தான் ரெட்டினா. இந்த செல்போன் மொபைல்ஸ்லேருந்து ஒரு ஹார்ம்ஃபுல் ப்ளூ லைட் வரும். அது வந்து நம்ம ரெட்டினாவோட சென்ட்ரல் மேக்குலா எது வழியாக நம்ம எழுதுகிறோமோ படிக்கிறோமோ அதில் வந்து சில டீஜெனரேஷன் காஸ் பண்ணணும். ஸோ அதனால் செல்ஃபோனை ரொம்ப யூஸ் பண்ணுறதை நம்ம தவிர்க்கணும். ப்ளஸ் லாட் ஆஃப் செல்ஃபோன் யூசேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் யூசேஜ் டெஃபினெட்லி ட்ரைனஸும் காஸ் பண்ணும். அண்ட் இந்த கோவிட் ஈரால அந்த குழந்தைங்களும் டூ மச் ஆஃப் எம்பசிஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆன் செல்ஃபோன், கம்ப்யூட்டர். ஸோ அதனால் அந்த ட்ரைனஸ் ப்ளஸ் ரெட்டினா ப்ராப்ளம்லாம் வராமல் நம்மளை பாதுகாக்கணும். கொரோனா பரவுவதற்கான காரணிகள் பல இருந்தாலும் அச்சத்தை தவிர்த்து சுகாதாரமாக வாழ்வதுடன் மாணவ செல்வங்கள் கண்களை பேணி பாதுகாப்பதே தற்போதைய தேவை. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் விஷாலி. இனிவரும் நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக காண்போம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று புதிதாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 350ஆக அதிகரித்துள்ளது. இதனால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 13,067ஆக உயர்ந்துள்ளது. இவர்களில் 9,180 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது அங்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 236ஆக உயர்ந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே சுடுகாடு நிலம் ஆக்கிரமிப்பு செய்ததை அகற்றக் கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழைய இடையாளம் கிராமத்தில் சுடுகாடு அமைந்துள்ள புறம்போக்கு நிலத்தை அதே பகுதியைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து வீடு கட்டியும் கார்ஷெட் அமைத்து தரை வாடகை வசூல் செய்தும் வருகிறார். இதுகுறித்து மதுராந்தகம் வட்டாட்சியரிடம் மனு கொடுத்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்டு தரும்படி கிராம மக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
காரைக்காலில் பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி ஊழியர்கள் 7வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு காரைக்கால் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. பல வருடங்களாக தற்காலிகமாக பணிபுரிந்து வரும் 100க்கும் மேற்பட்ட வவுச்சர் தொழிலாளர்களுக்கு 4 மாத காலமாக ஊதியம் வழங்காததை கண்டித்து பொதுப்பணித்துறை அலுவலகம் அருகில் கடந்த 22ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 165 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதியாகியுள்ளது. ஓய்வு பெற்ற தாசில்தார் பெண் உட்பட 3 பேர் பலியானதை தொடர்ந்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 38ஆக உயர்ந்துள்ளது. நாகர்கோவிலில் தங்க நகை கடையில் 16 பணியாளர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை தொடர்ந்து 3 நகை கடைகளும் மூடப்பட்டன. தேசிய நெடுஞ்சாலை அலுவலகத்தில் 2 பணியாளர்களுக்கு தொற்று காரணமாக அந்த அலுவலகமும் மூடப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4316ஆக உயர்ந்தது. கொரோனா தொற்று காரணமாக தமிழகத்தில் உயிரிழந்த 5 டாஸ்மாக் பணியாளர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு பணி மற்றும் இழப்பீட்டுத் தொகையாக தலா 50 லட்சம் ரூபாய் வழங்க வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று முதல் ஒரு வாரம் டாஸ்மாக் பணியாளர்கள் கோரிக்கை அட்டை அணிந்து அரசுக்கு கண்டனம் தெரிவித்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் 5 டாஸ்மாக் ஊழியர்கள் கொரோனாவிற்கு பலியாகியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கரூரில் விழித்திருப்போம், விலகியிருப்போம், வீட்டில் இருப்போம் என்ற கொரோனா விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய பதாகையை கையில் ஏந்திக் கொண்டு காந்தி வேடம் அணிந்து நகர் வலம் வந்த மாணவரின் செயல் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. கொரோனா பாதிப்பு பற்றி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த கரூரில் உள்ள கரூர் நகர பகுதிகளில் வலம் வந்தார். அவருக்கு பொதுமக்கள் பலரும் பாராட்டு தெரிவித்தனர். மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்திக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்று உறுதியானதை தொடர்ந்து அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை மாவட்ட ஆட்சியர் சீதாலட்சுமிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் கிண்டி கிங்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே கோவை, காந்திபுரம், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அருகே உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவரை அடக்கம் செய்த நிலையில் கொரோனாவால் அவர் உயிரிழந்தது தெரிய வந்ததால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். உடல்நலம் பாதிக்கப்பட்டு இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் கடந்த 19ஆம் தேதி சேர்க்கப்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த கந்தசாமி என்பவர் 20ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மறுநாள் அவரது உடல் கூடப்பாக்கத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்ட நிலையில் உயிரிழந்தவருக்கு கொரோனா தொற்று இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனால் இறுதிச் சடங்கில் பங்கேற்றவர்களும் கிராம மக்கள் அச்சத்தில் இருப்பதால் கூடப்பாக்கம் கிராமத்தில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. மேலும் கிராம மக்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே உயிரிழந்த கந்தசாமியின் நெருங்கிய உறவினர்கள் 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருச்சியில் குவாரி குட்டையில் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி ராமச்சந்திரா நகரில் வசித்து வரும் மணிகண்டன் மற்றும் அவரது மனைவி அமலாவுக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அமலா தனது தாய் வீட்டுக்கு சென்ற நிலையில் கடந்த 26ஆம் தேதி அவரது சடலம் ராமச்சந்திரா நகர் பகுதியில் உள்ள குவாரி குட்டையில் இருந்தது மீட்கப்பட்டது. இதனிடையே இந்த கல் குவாரியால் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதால் அதனை மூட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலம் சகிப்கஞ்ச் மாவட்டத்தில் இளம்பெண்ணை தாக்கிய காவலர் மீது நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உத்தரவிட்டுள்ளார். காதல் திருமண விவகாரத்தில் தலித் பெண் ஒருவரை கன்னத்தில் அறைந்தும் தலைமுடியை பிடித்து இழுத்தும் சகிப்கஞ்ச் காவல் நிலைய காவலர் கடுமையாக தாக்கும் வீடியோவை பிரபல திரைப்பட இயக்குநர் அவினாஷ் தாஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார்.
அந்த காவலர் மீது நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேச என்கவுண்டர் விவகாரம் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள விசாரணை ஆணையத்தை மாற்றியமைக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. விசாரணை ஆணையத்தில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டுள்ள காவல்துறை முன்னாள் இயக்குநர் திரு KL குப்தா ஒருதலைபட்சமாக செயல்படுகிறார் எனவும், எனவே அவருக்கு பதிலாக வேறொரு அதிகாரியை விசாரணை ஆணையத்தில் நியமிக்க வேண்டும் எனவும் மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பாப்டே தலைமையிலான அமர்வு இந்த மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. ஓய்வு பெற்ற இந்திய வருவாய்த்துறை அதிகாரி திரு B. சகாதேவன் கழக பொருளாளர் திரு வெற்றிவேல் முன்னிலையில் அமமுகவில் இணைந்தார். இந்திய வருவாய்த்துறை அதிகாரியும் வருமான வரித்துறையின் இணை ஆணையராகவும் பணியாற்றிய திரு B. சகாதேவன் கழக பொருளாளர் திரு வெற்றிவேலை சந்தித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.